இதுதான் குரோம்பேட் சரவணா ஸ்டோரு. இங்கே மக்களுக்கு உட்கார்றதுக்கு கூட இடம் கிடையாது. 2 சோஃபா தான் இருக்குது. அந்த 2 சோஃபாவில் தான் உட்காந்துக்கிறாங்க. மீதி எல்லாம் இந்த மாதிரி படிக்கட்டில் இப்படி தான் உட்கார முடியுது. ஏன் வரவங்க போகிறவங்களுக்கு ஒரு நல்ல சோஃபா, ஒரு 4-5 சோஃபா எக்ஸ்ட்ரா தான் சேர்த்து போடுறது, அதுவும் போட மாட்டாங்க. சரி ஓகே, கூட்டமாகுதுன்னு படிக்கட்டில் குழந்தைய வச்சு நின்றுருந்தா அந்த பக்கம் எக்ஸிட் ஆகிற கேட்டில் இந்த படிக்கட்டிலலாம் நிற்கக்கூடாதுன்னு வேறு. இதெல்லாம் யார் சொல்லுங்கள், கேட்டால் கேமராவில் பார்ப்பாங்க, கூப்பிட்டு கேட்பாங்கன்ட்டு அந்த வாட்ச்மேனு படிக்கட்டில் நிற்கக்கூடாது எங்களை கூப்பிட்டு கேட்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் யார் இது பண்ண, மக்களுக்காக தானே இது எல்லாமே இது பண்ணுறாங்க. சும்மா யாரும் இது பண்ணல. இங்கே கூட்டமாக இல்லை, எக்ஸ்ட்ரா போய் சோஃபாவில் உட்காருங்கன்றாங்க. சோஃபாவில் உட்காருங்கன்னா சோஃபாவில் உட்காரதுக்கு இடம் இருக்கணும் இல்லை, சோஃபாவில் ஃபுல்லாக எல்லோரும் உட்காந்துருக்காங்க. இது குரோம்பேடு சரவணா ஸ்டோர். அவர் எம்டிக்கு நானும் எவ்வளோ பாட்டெலாம் ஆடிட்டேன். அவர் கூட அவர் பண்ண படம்லாம் நான் தான் பண்ணேன். அண்ணன் தான் தம்பி தான் செதுப்பாதாங்கன்னு தெரில. இந்த குரோம்பேடு சரவணா ஸ்டோரு, பாடி சரவணா ஸ்டோர் போனீங்கன்னா எல்லாமே நிறைய சோஃபா, ஃப்ளோருக்கு சோஃபா போட்டு வச்சுருப்பாங்க. இது ஏன் அப்படின்னு தெரில. அதனால் இதை அவர் கண்ணுக்கு போடுறவர் ஷேர் பண்ணி இது பண்ணுங்க. பொருளை மட்டும் கம்மியாக விற்கிறேன்டாங்க. அப்படிலாம் கிடையாது. பல்காக விற்றா தான் அவங்களுக்கு பணம் நிறைய கிடைக்கும். பல்க் பேமெண்ட் தான், பிஸ்னஸ் தான் இது எல்லாமே. மக்கள் அதிகமாக வராங்க. ஒன்றும் கேட்கல, எக்ஸ்ட்ரா ஒரு 5 சோஃபா மட்டும் போட்டு, அதுவும் பத்தாது தான் மக்களுக்கு. பத்தலைனா திரும்பி வெளியிலேயாவது சோஃபா போட்டு, இல்லைன்னா படிக்கட்டில் நிற்கிறவங்களுக்கு நிற்காமல் இருங்களேன், நிற்கக்கூடாதுன்னு சொல்லாமையாவது இருக்கிற மாதிரி ஒரு வாட்ச்மேனை போட சொல்லணும். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது.